إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாசமும் கருணையும் அவனுடைய அந்த அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்வில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இமாம்கள் நல்லவர்கள் அவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் முழுமையாக பொழியட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஜுமா என்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஜுமா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை தங்களுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஜுமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ, ஒரு ஜுமாவிற்கும் மற்ற ஜுமாவிற்கும் இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுமாவிற்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ஜுமாவிற்கு நாம் கலந்து கொள்ளக்கூடிய நாம் அதற்கான உரிமைகள் ஹக்குகளை நாம் கொடுக்க வேண்டும். உறக்கத்தின் மூலமாக, வீணான பேச்சின் மூலமாக, கவனமற்ற நிலை இருப்பதன் மூலமாக அந்த ஜுமாவுடைய நன்மையை நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சிறு உபதேசத்தோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு மிகவும் ஒரு விருப்பமான இடம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் இந்த மஸ்ஜிதுகள் தான். நாளை மறுமையில் ஒரு மனிதன் அந்த மறுமை நாளில் அருஷுடைய நிழலை பெறுவதற்கு மிக முக்கியமாக பங்களிப்பு செய்யக்கூடியது என்னவென்றால் இந்த மஸ்ஜிதுகள் தான்.
சகோதரத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, சமுதாயத்தை ஈமானிய என்கின்ற அந்த இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருப்பது என்பது இந்த மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பல கட்டங்களில் பல சூழ்நிலைகளில் இந்த பள்ளி வாயில்களுக்கு, இந்த மஸ்ஜிதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் கொடுக்கிறோம். நாமும் பள்ளி வாயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதற்குண்டான சதக்காக்களை கொடுக்கின்றோம், அதோடு நின்று விடுகின்றோம். இதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளா? ஒரு முஸ்லிமிற்கும் பள்ளி வாசலுக்கும், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் அந்த மஸ்ஜிதுகளுக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும்? தொடர்பு என்பது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையோடு முடிந்து விட்டதா? அது மட்டும்தான் ஒரு முஸ்லிம் இந்த தொடர்பு என்பது அவர் வைத்திருக்க வேண்டுமா? உண்மையில் இஸ்லாத்தின் மஸ்ஜிதுகள் என்பது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, எப்பேற்பட்ட சமூக பங்களிப்பை செய்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது என்ன அர்த்தம்? சஜத என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். சஜத என்றால் ஒரு மனிதன் சிரம் பணிந்தான், சுஜூது செய்தான். மஸ்ஜித் என்றால் அல்லாஹ்விற்கு மட்டும் சுஜூது செய்யக்கூடிய இடம்தான் மஸ்ஜித் ஆகும். அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயில்களும் அல்லாஹ்விற்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. ஒருபோதும் அந்த பள்ளி வாயில்கள் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் அழைக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இந்துக்குரிய சகோதரி பாருங்க, கவனிங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வசனத்தை பாருங்கள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அந்த பள்ளி வாயில் அமர்ந்து கொண்டு நீங்கள் ஒருபோதும் மற்றவரை நீங்கள் அழைக்காதீங்கன்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுடைய அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வை மட்டும் பிரார்த்தித்து அழைப்பதற்குண்டான இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரை அழைத்து பிரார்த்திப்பதற்கு தகுதியான ஒருவன் இருப்பான் என்ற அல்லாஹ் மட்டும்தான். அதல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரை கூட நீங்கள் உதவிக்கு அழைத்து விடக் கூடாது. இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, பள்ளி வாயில் நீங்கள் அழைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி கண்டிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் குடி இருக்கிறார் என்று சொன்னார், தன்னுடைய வீடு மனையை கட்டுகிறார் என்றால், தன்னுடைய இருப்பிடத்தை அவர் ஆக்கிக் கொள்றார் என்று சொன்னார், அவர் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்னு சொல்லி தராங்க. இன்னைக்கு எத்தனையோ வசதிகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தொடர்ப பள்ளியோடு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பதை புரிவதற்காக நான் சொல்கின்றேன். ஒரு வீடை நம்ம கட்டுவதாக இருந்தால், ஒரு இடத்தை நாம் வாங்குவதாக இருந்தால், முதல்ல என்ன பார்ப்போம்? மருத்துவமனை பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கிறோம், ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதா, ஒரு வாக்கிங் போறதுக்கு ஏரியா, விளையாடுவதற்குண்டானே மைதானம் இருக்கின்றதா என்பதாக பார்க்கக்கூடிய நாம் பள்ளிவாசல் நம்முடைய தௌஹீதை சொல்லக்கூடிய சரியான வழிமுறையை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய பள்ளிவாயில் இருக்கின்றது என்பதாக இன்றைக்காக நாம் பார்த்திருக்கின்றோமா? அப்படியான இடத்தை நாம் தேடும் பொழுது இந்த பள்ளிவாயிலுக்கு முதன்மையாக நாம் கொடுத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன என்கின்ற சிந்தனைகள் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபனாஇல் மஸாஜித் ஃபித்துர் வ அன் துனஃபத வ துطيب. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க, நீங்கள் பள்ளி வாயில் நீங்கள் கட்டுங்கள், பள்ளி வாயில் கட்டி எழுப்புங்கள், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில். அப்படின்னு சொன்னா நம்ம எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் கட்டி எழுப்புவதா? நமக்கு அதிகமான பள்ளி வாயில் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால். ஆனால் நாம் அதற்கு செல்கின்றோமா? அது போன்ற இடத்தில் நம்முடைய இடத்தை அமைக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு நிறுத்தல, அந்த பள்ளி வாயில் நீங்கள்
சுத்தமாக்கக்கூடிய பணியை நீங்க செய்யுங்க. நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக நீங்கள் உருவாக்குங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனையோ இடங்களை வாங்குவதற்காக சிந்திக்கக்கூடிய நாம், நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய, உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மைதானத்தை தேடக்கூடிய நாம், நம்முடைய ஈமான் என்கின்ற அந்த பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய மஸ்ஜிதுகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய இடத்தை நாம் தேடியதுண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படியான இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாம அந்த பள்ளியை நீங்கள் சுத்தம் செய்யக்கூடிய பணியை நீங்கள் மேற்கொள்ள என்பதாக ரசூல் சொல்றாங்க. அடுத்த செய்தி பாருங்க, இந்த பள்ளி வாசலுக்கான சிறப்பு. யார் இந்த பள்ளி வாயிலை கட்டுவார்களோ, பள்ளி வாயிலை கட்டுவதற்குண்டான பங்களிப்பை செய்வார்களோ, அதே போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் எந்த கண்களும் பார்த்தினாலே, ஒலா உதனும் சமிய, எந்த காதுகளும் கேட்டினாலே, ஒலா கத்ரா அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்தாலும் நினைத்து கூட பார்த்திட முடியாதே அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளி வாயில் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்போம் என்றால், உலகத்தில் வாழ்வதற்காக எத்தனையோ விஷயங்கள் அழியக்கூடிய விஷயத்திற்காக பொருளாதாரத்தை கொடுக்கின்றோமே, யார் ஒருவர் தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை, தான் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுப்பாரோ, அப்பேற்பட்ட பள்ளிக்கு செலவு செய்யக்கூடியவராக இருப்பாரோ, அவருக்கு அது போன்ற ஒரு சிறந்த ஒரு வீட்டை நாளை மறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் தருவதாக சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு சிந்தித்து பரம்புக்குரிய சகோதரிகளே. அது மட்டுமா, இன்றைக்கு நமக்கு ஒரு விருப்பமான இடம் இருக்கும் என்றால் கடை தெருவுகள் பார்க்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர, ஆனா அல்லாஹ்வுடைய நேசத்திற்குண்டான ஒரு இடம் எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதோடு அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடத்தையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த இடத்தை விருப்பமாக சொன்னார்களோ அந்த இடம் என்பதை இன்றைக்கு சமூகத்தில் பின்தள்ளக்கூடிய, ஆர்வம் காட்டாத ஒரு இடமாக இருக்கின்றது. எந்த இடத்தில் அல்லாஹ்விற்கு வெறுப்புக்குரிய இடம் என்பதாக சொன்னார்களோ அந்த இடத்தை இன்றைக்கு சமூகம் மிகவும் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் இருக்கும் என்றால் அது அவனை மட்டும் வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகளாகும். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்விற்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அஸ்வாகுஹா, மார்க்கெட்டுகள், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் என்பதாக சொன்னாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? பள்ளி வாயில் என்பது ஹலாலை பேணக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. உலக சிந்தனைகளை மறக்கடைத்து மறுமை சிந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் ஈமானோடு வெளியே சென்றாலும், இஸ்லாத்தை நன்கு படித்திருந்தாலும், மோசடிகளும் பொய்களும் யாவாத்துகளும் வியாபாரத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு தடை செய்ததோ அப்பேற்பட்ட பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமாக, ஒரு வியாபார தளமாக இந்த உலகத்தில் மார்க்கெட்டுகள் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் என்பவர் அதிகம் நாட்டமுடையவராக பள்ளி வாயில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் என்பது என்றைக்குமே இந்த பள்ளி வாயோடு இணைந்திருக்க வேண்டுமே தவிர, வியாபாரம் என்பது, பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி ஒரு காரணமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக பள்ளியுடைய இடத்தை விட, மஸ்ஜிதுடைய நேசத்தை விட இந்த உலகத்தில் மார்க்கெட்டுடைய நேசம் என்பது, வியாபாரம் செய்யக்கூடிய இடம் என்பது முதன்மையாக இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது கல்புஹு முஅல்லகுன், யாருடைய உள்ளம் பள்ளியோடு தொங்கவிடப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ எந்த இடத்திற்கு சென்றாலும் பள்ளிவாய் நினைத்துக் கொண்டே இருப்பார், மஸ்ஜிதை நினைத்துக் கொண்டே இருப்பார். அதான் சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக எப்பேற்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அதையெல்லாம் புறம் சொல்லியவர்களாக அந்த பள்ளிக்கு
முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த மனிதர் இருப்பார். இப்பேற்பட்டவருக்கு அல்லாஹ்வுடைய அருளுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 7 சாரார்களை சொன்னாங்க. எந்த நிழலும் இல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு, சில சாரார்களுக்கு, சில பண்புடையவர்களுக்கு இது போன்ற தன்மை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லிய பட்டியலில் ஒரு நபர்தான் யாருடைய உள்ளம் இந்த பள்ளிவாசலோடு தொடர்போடு இருக்குமோ அப்பேற்பட்டவருக்கு இந்த சிறப்பு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் என்றால் நம்முடைய உள்ளம், நம்முடைய நாட்டம் எதன் பக்கம் தொங்க விடப்பட்டதாக இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிக்கு வரோம், தொழுக முடிந்த மாத்திரத்திலேயே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையிலும் கூட வியாபாரத்துடைய தளத்துடைய சிந்தனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் ஒரு கட்டத்தில் நம்முடைய மனங்கள் எல்லாம் மஸ்ஜிதின் மீது வைக்க வேண்டிய நேசம் ஏதோ கீழே சென்று வியாபாரத்துடைய தர நேசம் தான் முதன்மையாக இருக்கின்றதோ என்கின்ற சிந்திக்கும் அளவிற்குத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றது என்றால் நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிற இந்துக்குரிய சகோதரிகளே, திக்ருகளை மறந்துவிட்டோம், துஆவை மறந்துவிட்டோம், சுன்னத்து துணைகளை மறந்துவிட்டோம். காரணம், இந்த உலகத்தில் அந்த பொருளாதாரத்தின் மீது நம்முடைய உள்ளம் தொங்கிவிடப்பட்டதின் காரணமாக, வியாபார தளத்தில் நம்முடைய உள்ளம் தொங்கிவிடப்பட்டதின் காரணமாக மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நேசம் குறைந்து விட்டதன் என்ற சிந்தனை தாக்கம் ஏற்படுத்த சூழல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு மனிதன் நடக்கின்றான், ஓடுகின்றான் தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக. என்றைக்காவது பள்ளி வாசலுக்கு, மஸ்ஜிதுக்கு நேரத்தை கொடுத்து நடந்து வந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பு சொன்னாங்க, யார் இந்த பள்ளி வாயிலுக்கு தொழுகையில அதிகமான நன்மை பெறக்கூடியவர் ஒரு தொழுகையாளி யார் தெரியுமா? அவர்கள் தூரமா இருந்து வரக்கூடியவர். வாகனம் இருந்தும் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் கிளம்பி மிக வேகமாக அந்த வாகனத்தை முழுமையாக நிறுத்தியும் நிறுத்தாமல் வரக்கூடிய சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் எல்லாம் இந்த சிறப்பை கேட்ட மாத்திரத்திலேயே ஒவ்வொரு எட்டிற்கும் இவ்வளவு நன்மை என்கின்ற அந்த செய்தியை உணர்ந்த மாத்திரத்திலேயே தங்களுடைய வீடுகள் எல்லாம் மிக குறைவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அதுன்னுக்கும் அலா மா யஹுல்லாஹு பில் ஹதாயா, நான் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கட்டுமா? யார் இந்த அமலை செய்வார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லித்தார்கள் என்பதாக கேட்கும் பொழுது, இஸ்லாமுல் வுதுஇ அலா மகாரிஹா, ஒழுங்கை முழுமையான முறையில் அழகான முறையில் செய்தவர்களாக, வகத்ரத்துல் குபா இலல் மசாஜித், அவர்கள் நடந்தவர்களாக, எட்டுக்கள் வைத்தவர்களாக, பள்ளிக்கு வந்தவர்களாக, வஇன்திமாரு ஸலாத்தி பஅத ஸலாம், தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவருடைய சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டிற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக சொன்னார்கள் என்றால் நீங்க நம்முடைய நிலை எப்படி இருக்குது? இன்றைக்காவது தொழுகைக்காக காத்து நாம் அமர்ந்திருக்கின்றோமா? எத்தனையோ நபர்களுக்காக நம்முடைய நேரத்தை கொடுத்து அவர்களுடைய வருகை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்வில் மஸ்ஜிதுகள் மீது நாம் நேசம் வைத்திருந்தோம் என்றால், பாசம் வைத்திருந்தோம் என்றால், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் ஒவ்வொரு தொழுகையை நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த பள்ளி வாயிலுக்காக வருவான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். எப்படி இந்த உலக வாழ்வில் வாழும் பொழுது ஒரு பயணத்தை தன்னுடைய குடும்பத்தார்கள் மேற்கொண்டு விட்டால் திரும்பும் பொழுது ஒரு மகிழ்ச்சி நாம் அடைகின்றோமோ, தன்னுடைய வாப்பாவோ, தன்னுடைய உம்மாவோ, தன்னுடைய சகோதரனோ வெளிநாட்டு பயணத்திற்கு சென்றதற்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு வரும் பொழுது அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீரத்தோடு கண்ணீர் வடித்தவர்களாக வருகை எதிர்பார்த்து மகிழ்ச்சி அவர்கள் வெளிப்படுத்துவார்களே, இது போன்ற மகிழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தகுதி வாய்ந்த அடிப்படை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன், ஒரு அடியான் இந்த பள்ளிக்கு வருவான் என்றால் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால்
எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மஸ்ஜிதுகள் என்பது தொழுவதற்காக மட்டுமல்ல, தொழுது கலைந்து செல்வதற்காக மட்டுமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு முதலாவதாக வந்த மாத்திரத்திலேயே முதலாவதாக இந்த மஸ்ஜிதை தான் கட்டி எழுப்பினார்கள். பனு நஜ்ஜார் என்கின்ற கூட்டத்தாரை அழைத்து பேசுகிறார்கள். இந்த தோட்டத்தை நீங்கள் விலைக்கு தர வேண்டும், இதன் மூலமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதை நாங்கள் எழுப்புவோம் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே உடனடியாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த வியாபாரம், அல்லாஹ்விடத்தில் இந்த லாபத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரே என்பதாக சொல்லி அவர்கள் கொடுத்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். மஸ்ஜிதுன் நபவி இன்றைக்கு நாம் சென்றாலும் கூட இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுன் நபவி ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதன்மையாக அவர்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதற்கு பனு நஜ்ஜார் என்கின்ற கோத்திரம் அவர்கள் அப்படியே கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பள்ளி வாயில் எப்படியெல்லாம் கொண்டு சென்றாங்க, அதை எப்படியெல்லாம் மக்களுக்கு பயனடையக்கூடியதாக ஆக்கினார்கள். இரண்டு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது அம்சம், பள்ளி வாயில் என்பது பல்வேறு பயனடையக்கூடியதாக மக்களுக்கு தர வேண்டும். இரண்டாவது அம்சம், அப்படி தரக்கூடிய பள்ளி வாயில் இருக்கும் என்றால் அதோடு தொடர்போடு நாம் எப்படி இருக்கின்றோம் என்கின்ற சிந்தனை நாம் செய்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி வாசலை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? ரமலான் என்கின்ற காலம் வந்தால் உலக வாழ்வை எல்லாம் துண்டித்தவர்களாக, உலக ரீதியாக அனைத்தும் துண்டித்தவர்களாக பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பதற்காக வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான யஅ்தகிஃபு அஷ்ரல் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரைக்கும் ரமலானுடைய இறுதி 10களில் பள்ளியில் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை இடங்களுக்கு நாம் 10 நாட்கள் டூருக்கு போறோம். 30,000 ரூபாய் பேக்கேஜ் கொடுப்பதற்கு தயார், குடும்பத்தோடு செல்கின்றோம், காணொளியை பார்க்கின்றோம், சமூக வலைத்தளங்களில் சிந்திக்கின்றோம், இது போன்று நாமும் போக வேண்டும் என்பதாக மனதில் நியத்து வைக்கின்றோம். பல இடங்களுக்கு உலகத்துல போய் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து இறையச்சத்தை ஏற்படுத்தும் என்றால் நாம் போகலாம். ஆனால் என்றைக்காவது எத்தனையோ ரமலானை கடந்தா பள்ளியில் ஒரு நாள் அமர்ந்து கொண்டு உலகத்துடைய தொடர்புகள் எல்லாம் விட்டவர்களாக, நம்முடைய மொபைல் போன ஆஃப் செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருந்து விக்கிர செய்தவர்களாக ஒரு நாளை ஒரு ஒத்தை நாம் கழித்ததுண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பயன்படுத்தினாங்க. இஅ்திகாஃப் என்கின்ற அந்த இபாதத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி, குறிப்பாக ரமலானில் நீங்கள் உயிரோட்டம் உடையவர்களாக அமல்களின் மூலமாக என்பதாக வழிகாண்பித்தார்களே, இன்றைக்கால் இந்த அமலை ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இது போன்ற நேரத்தை ஒதுக்கி, இதோ இந்த உலக மோகத்தில் நாம் விழுந்து விட்டோமோ, திக்ரின் மிகவும் நாம் புறந்தளியவர்களாக இருக்கின்றோமோ என்பதாக சிந்தித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் துண்டித்தவர்களாக மஸ்ஜிதை ஒரு நாள் நாம் கழித்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது அம்சம், கல்வி கூடமா பயன்படுத்தினாங்க. கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்தினார்கள். சமூகத்துல பார்க்கலாம், வருவாங்க, தொழுவாங்க, ஜும்மாவில் ஒன்று கூடுவார்கள். இறுதியாக சில நேரங்களில் சில சகோதரர்கள் வருவார்கள், மார்க்கத்தையும் தெரியாமல் சில தலைப்புகளை ஜும்மாவில் சொல்ல முடியாத சில சட்டங்கள் இருக்கும், அது போன்ற நிலைகள் உருவாகும். மார்க்கத்தையே தெரியாமல் ஜாகிர்களாக அந்த மார்க்கத்துடைய அறிவே தெரியாதவர்களாக நடந்து செல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி சில மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தர்பியா நிகழ்வு, ஒரு மாதாந்திர வகுப்பு அல்லது மார்க்கம் குறித்தான சட்டங்களை தெரிந்து கொள்வது என்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித். அதே சமயம் மக்களை அழைத்து இதோ ஈமானை உங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வாருங்கள் என்பதாக அழைக்கும் போது, படியுங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய தனிப்பட்ட ரீதியான நேரங்கள் போக
அதற்கு முக்கியத்துவம் சமூகத்திற்காக கொடுத்து நேரத்தை கொடுத்து போராடியும் எத்தனையோ மஸ்ஜிதுகள் வாய்ப்பை உருவாக்கியும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் நம்மால் அமர்ந்த மாற்றத்தை கேட்பதற்கு தயாரில்லை. அதான் உண்மை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே சொல்வார்கள், நடக்கு நண்புக்குரிய சகோதரர்களே, 10 நிமிடம் எதற்கு பயான் என்று கேட்கக்கூடிய சமூக சூழலை பார்க்கின்றோம். ஆனா எங்க போவாங்க? அல்லாஹ் பாதுகாத்தனை தவிர நேரம் ஃபஜ்ர் முடிஞ்சிட்டு டீ கடைக்கு செல்வார்கள், நண்பர்களை பார்ப்பார்கள். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உலக காரியங்களை பேசுவதற்கு நேரத்தை செலவழிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு இந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டு என்றைக்காவது ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆனை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோமா? அந்த மார்க்க உபதேசங்களை சொல்லும் போதெல்லாம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பாக நாம் பார்த்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இப்படி நிலைமை போயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் ஒரு பள்ளி வாயிலில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். எதற்கு தெரியுமா? யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக. வயததாரஸூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக. இப்படி ஒரு சபை அமரும் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, தெரிந்து கொள்ளுங்கள், அப்பேற்பட்ட சபைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகீனத்தை இறக்குகின்றான், மன அமைதியை இறக்குகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்குகின்றான். மலாயிக்காவுடைய இறக்கையின் மூலமாக அந்த வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த சமூக மக்கள் அந்த கூட்டத்தை பற்றி பேசப்படும் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மஸ்ஜிதுகள் கல்வி ரீதியாக நாம் அணுகியிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இத்தனையோ விஷயங்களுக்கு நேரத்தை நாம் கொடுக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயத்திற்கு கொடுக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் கொடுக்கவில்லை என்றால் அந்த நேரத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இந்த மஸ்ஜித் பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தினாங்க. ஆலோசனை மையமாக வைத்தார்கள். வெளியிலிருந்து பிற நாட்டவர்கள் வந்தார் என்றால் நாடாளுமன்றமாக அந்த மக்களுக்கு அதை மையமாக மாற்றினார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா உடனடியாக பள்ளி வாயிலுக்கு வந்து தீர்வு காணக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் படைத்தவர்களாக இந்த பள்ளிவாசலோடு தொடர்போடு இருந்தார்கள். சில நேரங்களில் போர்க்களத்தில் அடிபட்டு சஹாபாக்கள் ரத்தங்கள் வழிந்தோடும் போதெல்லாம் அவர்களை விசாரிப்பதற்கும் நலன் விசாரிப்பதற்காக பள்ளியில் அருகாமல் இருக்கக்கூடிய கூடாரத்தை அமர்த்தி கொண்டு அது போன்ற மருத்துவமனையாக அவர்கள் மாற்றினார்கள். அப்படியானால் அடியார்களுக்கு இந்த பள்ளி வாயில் என்பதை அந்த நினைவு கூறக்கூடிய இடமாக, மாணவர்களுக்கு கல்வி கூடமாக, நோயாளிகளுக்கு மருத்துவமனையாக, ஏழைகளுக்கு பைத்துல் மாலாக, பிற நாட்களுக்கு நாடாளுமன்றமாக என பன்முகம் கொண்டதாகத்தான் இந்த மஸ்ஜிதுகள் இருந்தது என்றால் அப்பேற்பட்ட மஸ்ஜிதுகளாக இச்சமூகத்தில் இருக்கின்றதா? அப்படி சமூகத்தில் இருந்தால் அதோடு தொடர்பு நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொன்னா தட்டி கழிக்க கூடாது. பல மாவட்டங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம், ஜும்மாவோடு நிப்பாட்டிடுவாங்க, அல்லது எந்த ஒரு மார்க்க உபதேசங்கள் போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏற்படுத்த மாட்டார்கள். பொருட்காட்சிக்கு சமூகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒரு இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றால் அதற்கு நாம் கொடுக்கின்றோமா? இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு சிறந்த களத்தை, ஒரு சிறந்த சூழலை, சிறந்த மாகூலான ஒரு பள்ளி வாய் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பான் என்றால் அந்த மஸ்ஜிதோடு நம்முடைய உள்ளத்தை தொங்கவிடக்கூடிய மக்களாக மாறிவிட வேண்டும். பொருளாதாரத்திலிருந்து உடல் உழைப்பாடிருந்து எல்லாவற்றிலும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சமூக மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியவர்களின் ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் ஜும்மா முறையில் மிக சுருக்கமாக
இஸ்லாத்தின் மஸ்ஜிதுகள், இஸ்லாத்தில் இந்த மஸ்ஜிதுகள் எப்பேற்பட்ட பன்முக தன்மையாக இருந்திருக்கின்றது என்பதாக ஒரு சில செய்திகளை நமக்கு தொடர்புடைய விஷயங்களை மிக அழுத்தமாக நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாட்களில் அல்லாஹ்விடத்தில் மாத எண்ணிக்கை என்பது 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம், புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அது நீங்க போர் செய்யாதீங்க, சாதாரண நாட்டில் செய்யக்கூடிய பாவம் என்பது அந்த நாட்கள்ல சென்று சொன்னா அதனுடைய விளைவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பதாக நமக்கு அல்லாஹ் உபதேசம் செய்து காண்பிக்கின்றார். இப்படியாக துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்கின்ற 4 மாதங்கள் அதுக்கு விளக்கமாக நமக்கு சொல்கின்றார்கள். அந்த 4 மாதங்கள் பல்வேறு அமல்களை நாம் செய்வோம், மார்க்கம் நமக்கு காண்பித்து தந்த அடிப்படையில். அப்படித்தான் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது ஷஅபான் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். எல்லா நாட்களும் சிறந்ததுதான். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதங்களில் அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அமல்களை குறித்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அடைந்திருக்கிற ஷஅபான் என்கிற மாதம், அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமலானை அடைய இருக்கின்றோம். மாபெரும் நன்மைகளை பெற்று தரக்கூடிய, அது சொர்க்கத்துடைய வாயிலில் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயிலெல்லாம் மூடப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு வேறுபட்ட ஒரு ரமலான் என்கிற மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபான். இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்திருக்கிறார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவருடைய மனைவியார், நம்முடைய அம்மையார் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திரு, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை விடவே மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நோன்பை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஷஅபான் என்கின்ற மாதத்தில், ரமலான் அல்ல, ரமலானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஷஅபான் என்கின்ற மாதத்தில், இந்த மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள், நோன்பை விடமாட்டார்களோ என்று சொல்லும் அளவிற்கு. வயுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூமு, அதே போன்று நோன்பை விடுவார்கள், வைக்க மாட்டார்களா என்று நினைக்கும் அளவிற்கு. அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதோட தொடர்ச்சியாக சொல்றாங்க, இஸ்தக்மல சியாம ஷஹ்ரி ரமலான், ஷஅபான்ல முழுமையா நோன்பு வச்சாங்கன்னா கிட்ட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் முழுமையாக நோன்பை வைத்தார்கள். ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்த ஒரு மாதம் இருக்கும் என்றால் ஷஅபான் என்கின்ற மாதம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய வாழ்வை குறித்து சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குது மின் அமலி மா துதீகுன், உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்யுங்கள். என்ன அமல் செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் சில கேள்விகளை கேட்கிறாரு. கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கவாதியை பார்க்கறத இவர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு? இஸ்லாத்தில் கடமையான விஷயங்களை கேட்கிறாரு. கடமையான தொழுகை 5, உபரியாக இந்த வணக்கங்கள் இருக்கு. கடமையாக்கப்பட்ட உனக்கு நோன்புடைய மாதம் இந்த ரமலான் மாதம், உபரியான இது போன்ற அந்த நோன்புகளும் இருக்கின்றது. கடமையாக்கப்பட்ட உனக்கு ஹஜ் என்பதாக கடமையாக்கப்பட்ட விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு அதோடு உபரியான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்களையும் சொல்கிறார்கள். சொல்ற அந்த மனிதர் சொல்றாரு, நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், இந்த வாஜிபாத்துகளை கடமைகளை முழுமையாக பின்பற்றுவேன் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு போனதுக்கு அப்புறம் சொர்க்கவாதியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக. அப்படியானால் நமக்கு அன்றாட வாழ்வில் கொடுக்கப்பட்ட கடமையான விஷயத்தில் நாம் கண்காணிப்பாக மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், ஷஅபான் மாதம் கிட்டத்தட்ட 4வது தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 4 அல்லது 3 அந்த தினத்தை அடைந்த நாள் அப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோமா? மாபெரும் பொக்கிஷமான இந்த ரமலான் என்கின்ற அந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் அதற்கு தயாரிப்பாக இந்த மாதத்தை, இது போன்ற களத்தை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதே போன்ற சமூகத்தில் மார்க்கத்தில் வழிகாண்பிக்கப்படாத ஒரு விதத்தான காரியம் இந்த மாதத்தில் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் பலாலா வ குல்லு பலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு புதுமையான விஷயங்களும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு தான் அழைத்து செல்லும் என்பதாக சொன்னார்கள்.
அது நன்மை வடிவில் இருந்தாலும் சரி. இப்பேற்பட்ட ஷாபான் என்கின்ற மாதத்தில் 15வது நாள் என்று பராத் என்கின்ற இரவை கொண்டாடுவார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அல்லாஹ் இந்த குர்ஆனை முபாரக்கான பரக்கத்து பொருந்திய ஒரு இரவில் இறக்கிருக்கின்றான் என்ற வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஷாபான் 15 அன்றுதான் என்பதாக சொல்லி அந்த இரவை சிறப்பித்து தொழக்கூடியவர்களாக அந்த இரவில் பிரத்யேகமான அமல்களை உணவுகளை செய்து அப்பேற்பட்ட உணவுகள் செய்தால் நாளை அந்த கபரிகளுக்கு ஒளியாக வரும், வேதனை குறைக்கும் என்கின்ற இது போன்ற பலவீனமான செய்திகளை சமூகத்தில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்படியான ஒரு விஷயம் பொறுத்தளவில் சவாரிசு இது போன்ற விஷயத்தை எதையும் நமக்கு சொல்லித் தரவில்லை, தெளிவாக சொன்னார்கள். ரமலான் என்கின்ற மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக தெளிவாக அந்த வசனம் வந்தும் கூட சமூகத்தில் இது போன்ற விதத்தான காரியங்களும் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாம் அடுத்த ரமலான் என்கின்ற மாதத்தை அடைய இருக்கின்றோமே, அப்பேற்பட்ட அந்த மாதத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பில் குறிப்பாக ஷாபானுடைய இறுதி 2 நாட்கள் நாம் நோன்பு வைக்க கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்தாங்க. ரமலானுக்கு முன்னாடி ஷாபானுடைய இறுதியில் 2 நாட்கள் மட்டும் வைக்காதீர்கள். வளமையாக ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு வராரு, வந்தார் என்றால் அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை என்கிற ஒரு சட்டத்தையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு எழும் என்றால் தெரியும், இது போன்ற சந்தேகங்கள் வரும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய ஆளுங்களிடத்தில் கேட்டு தெரிந்து இது போன்ற அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அது போன்ற ஒரு சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரனை, ஷாபான் என்கின்ற மாதம் என்பது ஒரு மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான வழங்கப்பட்ட அந்த வாஜிபான காரியங்களை நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகள் என்பதாக சொல்லப்பட்டது வெறுமனே தொழுகையோடு முடித்துக் கொள்ளாமல், வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், மாறாக கல்வி சபை என்றால் அந்த அமர்வில் நானும் இருப்பேன், அது போன்ற வருகை நான் பதிவு செய்வேன் என்கின்ற எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். தொழுகை இடம் மட்டுமல்லாமல் கல்வி கற்கக்கூடிய இடமாக, நம்முடைய பெண்கள் நம்முடைய வீட்டாருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடத்தை இந்த களத்தை அமைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற அந்த சிந்தனையில் அது போன்ற செயல்பாடுகளை செய்து நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவருடைய பொருத்தத்தை பெற்று அது மட்டுமல்லாமல் அவனுடைய அருசுடைய நிலை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி என்கிற பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜும்மா நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.